ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 13 பிராஜிஷ்ணுபிரிய பரிதோ விராஜதே லசத் விமான வலிபிர் மகாத்மனாம் வித்யோதமான பிரமதோத்தமாத்யுபிகி சபித்யுத் அப்ராவலிபிர் யதானபக. மொழிபெயர்ப்பு. வைகுண்ட லோகங்களும் கூட பளபளப்பாக ஒளிவீசும் ஆகாய விமானங்களால் சூழப்பட்டுள்ளன. இவ்விமானங்கள் சிறந்த மகாத்மாக்களுக்கு அல்லது பகத் பக்தர்களுக்கு சொந்தமானவை ஆகும். பெண்மணிகள் தங்களின் விண்ணுலக தேக வர்ணங்களினால் மின்னலை போன்ற அழகுடன் விளங்குகின்றனர். இவை அனைத்தும் இணைந்து மேகங்களாலும் மின்னலாலும் அலங்கரிக்கப்பட்ட வானத்தைப் போலவே காட்சியளிக்கின்றன. பொருளுரை. வைகுண்ட லோகங்களிலும் கூட பளபளப்பாக ஒளிவீசும் ஆகாய விமானங்கள் இருப்பதாக தெரிந்தது. அவை மின்னலைப் போல அழகு வாய்ந்த பெண்மணிகளுடன் கூடிய சிறந்த பகவத் பக்தர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஆகாய விமானங்கள் உள்ளதைப் போலவே வெவ்வேறு வகையான வண்டிகளும் அங்கு இருக்க வேண்டும். ஆனால் அவை இங்குள்ள இயந்திர வண்டிகளைப் போன்றவை அல்ல. அங்குள்ள அனைத்தும் நித்தியத்தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டவையாகும். அங்குள்ள ஆகாய விமானங்களும் வண்டிகளும் பிரம்மத்திற்கும் ஒத்த தன்மையுடையவை. அங்கு பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதால் அது சூன்யமாக மட்டுமே உள்ளது என்று தப்பாக ஒருவர் எண்ணிவிடக்கூடாது. அவ்வாறு நினைப்பது அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் ஆகும். இல்லையெனில் பிரம்மம் வெறும் சூன்யமானது என்று இத்தகைய தப்பபிப்பிராயம் ஒருவருக்கும் உண்டாகாது. அங்கு ஆகாய விமானங்களும் பெண்மணிகளும் சீரிய பண்புடையவர்களும் இருப்பதைப் போலவே நகரங்கள், வீடுகள் மற்றும் தனிப்பட்ட கிரகங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆகிய அனைத்தும் இருக்க வேண்டும். பரலோகம் காலத்தை போன்றவைகளின் ஆதிக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதால் சூழ்நிலையின் தன்மையை கருத்தில் கொள்ளாமல் குறைபாடுகளுடைய இகலோக கருத்துக்களை ஆன்மீக உலகிற்கு ஒருவன் எடுத்துச் செல்லக்கூடாது. ஹரே கிருஷ்ணா.